அனைவருக்கும் வணக்கம். இந்த கோர விபத்துக்கு காரணம் மனித தவறு தான் காரணம். நான் நிற்கிற இந்த லெவல் கிராசிங் இன்டர்லாக் வசதி உள்ள லெவல் கிராசிங். தெற்கு ரயிலில் 1243 லெவல் கிராசிங் இருக்குது. அதில் 1367 கேட்டு மட்டும் தான் இன்டர்லாக் வசதி உள்ள கேட்டு. மீதம் உள்ள 276 கேட்டு நான் இன்டர்லாக். இன்டர்லாக்குன்னா கேட்டு மூடினால் மட்டும்தான் சிக்னல் பண்ண முடியும். ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் கேட்டு ஓப்பன் ஆகும். இது இன்டர்லாக் வசதி உள்ள கேட்டு. நான் இன்டர்லாக்னா கேட்டில் கேட் கீப்பர் இருப்பார். ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பருக்கு 2 இலக்க ரகசிய குறியீடு கொடுப்பார். அந்த கேட் கீப்பர் ரகசிய எண்ணை வாங்கிட்டு கேட்டை மூடி விட்டு திரும்பி 2 இலக்க எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டர் அறிவிப்பார். இந்த நடைமுறை முடிந்ததும் ட்ரெயின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து செல்லும். ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பர்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் டிரைவருக்கு தகவல் கொடுப்பார். அந்த கேட்டு கடக்கும்போது மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் செல்லும்படி அறிவுறுத்துவார். ஆனால் நம்ம கடலில் வந்த விபத்து கேட் கீப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ரகசிய குறியீட்டை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு கேட்டை மூடாமலேயே இவர் திரும்பி மறுபடியும் ரகசிய குறியீட்டை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அறிவிச்சிட்ருக்காரு. முழுக்க இந்த விபத்து காரணம் கேட்டுக்கு போகிற அலட்சியம் தான் காரணம். கேட்டை மூடாமலேயே ரகசிய குறியீட்டை கொடுத்துருக்காரு. இந்த விபத்து காரணம் கேட்டுக்கு போகிற அலட்சிய போக்கு தான் இந்த விபத்து காரணம்.